பைரவா. ஓம் ஸ்ரீ சொர்ணாஷ்ண பைரவே நமக. எது புரிதல்? வாழ்க்கையே புரிதல் தான். புரிஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கை. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் தாய் தந்தையை புரிஞ்சுக்கணும். தாய் ஒரு விதமாக இருப்பாங்க, தந்தை ஒரு விதமாக இருப்பாங்க. அடுத்தது நம்மளுடைய மனைவி நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய குழந்தைகளை புரிஞ்சுக்கணும். எதுக்குமே புரிதல் வேணும். அந்த புரிதல் சரியாக இருந்துச்சுனாவே எல்லாமே சரிவர நடக்கும். ஒருத்தர் நம்மளுடைய கூட பிறந்தவங்க வேகமாக இருப்பாங்க, சோர்வாக இருப்பாங்க. யார் எப்படி இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம எப்படி புரிந்து நடந்துக்கணும், அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னாவே நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் குறையும். இந்த வேகமான காலத்தில் நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிறதில்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தவங்களை புரிஞ்சுக்க முடியும். புரிதல் இல்லாதனாலேயே வெகு குடும்பங்களில் டைவர்ஸ் ஆகுது. புரிதல் இல்லாதனாலேயே வெகு உறவுகளை நாம் இழக்கிறோம். புரிதல் இல்லாதனாலேயே வெறும் நட்பை இழக்கிறோம். புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கப்பா, அதை புரிஞ்சு நடந்துக்கப்பான்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் பெரியவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அதுக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு, அதுக்கு ஒரு விளக்கம் இருந்துச்சு, அதுக்கு ஒரு நிலை இருந்துச்சு. இப்போ எல்லாமே நம்ம நகரவாசி ஆகணும்னு நினைக்கிறோம், கிராமத்தை மறக்கிறோம். அதே நமக்கு ஒரு புரிதல் இல்லை. இப்போ எல்லாமே கிராமத்தை நோக்கி பயணம் செய்கிறோம், படை எடுக்கிறோம். புரிதல் ஒவ்வொரு மனிதர்களுக்கு சரிவர இருந்தால் அவன் எல்லா இடத்துலையும் வெற்றி பெறுவாங்கிறது என்னுடைய வார்த்தைகள். ஒரு கூட்டத்துக்குள்ளே போகிறோம், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்களான்னா இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் ஒரு விதமாக பேசுவாங்க, ஒருத்தர் அவங்களுடைய குடும்பத்தை பற்றி பேசுவாங்க, ஒருத்தர் ஒரு தொழிலை பற்றி பேசுவாங்க, ஒருத்தர் காசை பற்றி பேசுவாங்க, ஒருத்தர் உடலை பற்றி பேசுவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வார்த்தைக்கு தகுந்த மாதிரி அவங்கள நம்ம புரிஞ்சு அவங்களுக்கு பதில் கொடுக்கணும். இதுதான் புரிதல். எந்த இடத்துக்கு நம்ம புரிஞ்சு நடத்துக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம வெற்றியாளராக நம்ம மாற்றிக்கிறோம். வாழ்க்கை தான் புரிதல். அந்த புரிதலை சரிவர புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை வெற்றி. இதுதான் இவ்வளோதான் புரிதல். இவ்வளோ விளக்கம் தேவை இருக்குது பார்த்தீங்களா? புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கடா, நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் பெரியவங்களுடைய வார்த்தைகள். புரிந்து பாருங்கள், வாழ்க்கையே புரிஞ்சுக்குவீங்க. ஓம் பைரவாய நமக.